விராலிமலை தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் சி. விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்த மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா செய்திருந்தனர். தற்போது விஜயபாஸ்கரும் ராஜினாமா செய்த நிலையில் 5 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளனர். ஏற்கனவே திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், அம்பை, பெருந்துறை தொகுதிகள் காலியாக உள்ளன. தற்போது விராலிமலையுடன் சேர்த்து மொத்தம் 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்த நிலையில் சட்டமன்றத்தில் அதிமுகவின் பலம் 42ஆக குறைந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் 47 தொகுதிகளில் அதிமுக வென்றிருந்த நிலையில் 5 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரான்சின் எவியான் நகர் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. மாநாட்டில் ட்ரம்ப் உட்பட பல்வேறு நாட்டு தலைவர்களை சந்திக்கும் பிரதமர் மோடி பொருளாதார வளர்ச்சி மற்றும் சர்வதேச அமைதி குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள் வரிசையில் நிற்காமல் சிறப்பு வழியில் விரைவாக தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும். அனைத்து கோவில் அதிகாரிகளுக்கும் அமைச்சர் ரமேஷ் உத்தரவு. தனியார் பேருந்துகளின் கட்டணத்தை முறைப்படுத்த கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மனம் இல்லையா என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கோவையில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைதான 2 பேர் மீதும் குற்றச்சாட்டு பதிவு. 114 பேர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் 819 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மேலக்கல்லூரில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவரின் சகோதரர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். பழனியில் தோட்டத்தில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி நகை, பணம் கொள்ளை. 2 சவரன் நகை, 10,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாட்டில் ஷிகெல்லா பாக்டீரியா பரவலால் மேலும் ஒருவர் பாதிப்பு. ஷிகெல்லா பாதிப்பால் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் வயநாட்டில் மட்டும் 21 பேர் மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.